ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு தி ஜியோ புல்ஸ். இந்த சேனல்ல கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு, கத்துக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஷேர் மார்க்கெட்ட பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். நம்ம மேக்ஸ பேஸா வச்சு தான் ஆப்ஷன்ஸ்ல எப்படி என்ட்ரி எடுக்கிறது, எங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். 7 இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆயிருந்தாங்க. பட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருந்தாலும் மார்க்கெட் அப்படிங்கிறவங்க புட் சைடில் போகல. நம்ம லெவலான 22,827, 22,799, அதுக்கப்புறம் 23,010, 23,051, 23,162. ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆயிருக்கு. நீங்கள் நல்லா பாருங்க. மார்க்கெட் கீழே இருந்த மார்க்கெட் திருப்பி மேலே போயிட்டு 799 சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே போன மார்க்கெட் 23,10 வரைக்கும் போயிருக்கு. திருப்பி அங்கே சப்போர்ட் எடுத்துட்டு 162 வரைக்கும் மேலே போயிருக்காங்க. ஸோ இதை நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 22,980 கால் 22,980 புட். இதில் 183 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல். அதே மாதிரி 160 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது பாருங்க, கீ லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்காங்க, இங்கே கீ லெவலுக்கு கீழே வந்திருக்காங்க. ஸோ இப்போ மார்க்கெட் அப்படின்னவங்க இங்கே நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 183 என்ட்ரி, 212 தான் டார்கெட். பட் மார்க்கெட் அப்படின்னவங்க 212க்கு மேலே இங்கே சஸ்டெயின் ஆகவே இல்லை. மார்க்கெட் அங்கேருந்து கீழே இறங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே விழுந்த மார்க்கெட் திருப்பியும் 151க்கு கீழே வர்றாங்க. ஸோ அப்போனா மார்க்கெட் அப்படிங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா கால் சைடில் மேலே போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஆயிடுச்சு. புட் சைடில் மேலே போக மாட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இங்கே. ஸோ அப்போ இங்கே நமக்கு ப்ராப்பரான என்ட்ரின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 60. ஸோ அப்போ 60ல் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 183 டார்கெட். ஏன்னா நமக்கு கீ லெவல் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி 151 ஃபர்ஸ்ட் டார்கெட், 153 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட். ஸோ மார்க்கெட் வந்து எத்தனை மணிக்கு, அதுவும் இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு மேலே தான், 2:30க்கு மேலே தான் மார்க்கெட் அங்கே போய் ரீச் பண்ணிருக்காங்க. அது வரைக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கால் சைடில் மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. ப்ரீமியம் டேக்கே பண்ணிகிட்டே இருந்தாங்க. ப்ரீமியம் ஃபுல்லாக கரைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம வேற எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு அனலைசிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 22,800 கால் அண்ட் 22,800. ஸோ இதில் நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி காலில் பாருங்கள் 201 அப்படிங்கிறது கீ லெவல், 177 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ இதில் வந்து 156. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோவை பாருங்கள், ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹையை பார்த்தோம் அப்படின்னா 156. ஸோ அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க 156. அப்போ 98ல் நம்ம 100ல் நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா 156 ஃபர்ஸ்ட் டார்கெட், 201 செகண்ட் டார்கெட். அதை பிரேக் பண்ணாங்கன்னா 223. ஸோ மார்க்கெட் அப்படிங்க பாருங்க 100க்கு வந்துட்டு 201. அது 2 டைம் வந்திருக்காங்க. 3 டைம் 156ல் மார்க்கெட் என்ட்ரி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ மார்க்கெட் எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 309 மார்க்கெட் அழகாக போய் ரீச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம 22,850 கால் போட்டு நம்ம அனலைசிஸ் பண்ணோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 850 அதே தான் நடந்திருக்கு. டே லோ பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ 84 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படிங்கிறது 144 ஃபர்ஸ்ட் டார்கெட். 144 பிரேக் பண்ணால் 169, 193. மார்க்கெட் 84லேருந்து 169, திருப்பி 84லேருந்து 169. அதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ போயிருக்காங்க, 278 வரைக்கும் போயிருக்காங்க. அதுவும் எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் இது நடந்திருக்கு. எல்லாருமே ஃபுட் சைடில் மார்க்கெட் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. எதிர்பார்க்க வச்சுட்டு மார்க்கெட் அப்படியே ஆப்போசிட்டாக இன்னைக்கு ஒர்க் ஆயிருக்காங்க, செயல்பட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு எரிவாயு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்பிஜி சிலிண்டர், பெட்ரோலியம், க்ரூட் ஆயில் எல்லாமே நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு தேவையான எல்லா தேவைகளும் வந்து சரியாயிட்டே வருது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்தியாவில் வந்து பாசிட்டிவாக மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பட் உலகத்தில் வார் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் வார் நடந்துட்டு இருந்தாலும் இங்கே இந்தியாவில் வந்து அந்த விஷயம், இந்த ப்ராப்ளம் இப்போதைக்கு ஏற்படுத்தலை. ஸோ அதனால மார்க்கெட் அப்படிங்கிறது பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. பட் இது கடைசி வரைக்கும் ரியாக்ட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால 2 நாள் பாசிட்டிவாக மார்க்கெட்டை கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் மார்க்கெட் அப்படிங்கிறவங்க டவுன் சைனாக வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஸோ அது என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஸோ இதில் பாருங்க கீ லெவல், ஸ்டார் லெவல் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத. இங்கே 201 நம்ம கீழே லெவலுக்கு கீழே வரவே இல்லை. அப்போனா மார்க்கெட் அப்படின்னவங்க கீழே லெவலுக்கு மேலே போக போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அப்போனா நமக்கு நீங்கள் கீழே லெவலில் நீங்கள் 201ல் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலுமே 201ல் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 309 அப்படிங்கிறது டார்கெட். மார்க்கெட் அழகாக போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஆனால் மார்க்கெட் அப்படிங்கிறவங்க காலிலேருந்து ஒரு சைடு வைஸாக தான் இருந்துச்சு. மார்க்கெட்டில் வந்து அப் சைட் போதா, டவுன் சைடு வரப்போதா அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லாமல், ஒரு கிளியரன்ஸே இல்லாமல் தான் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ப்ரீமியம் பெருசாக ஏறவே இல்லை கால் சைடில். அதே மாதிரி புட் சைட்லேயும் ப்ரீமியம் பெருசாக டிகே ஆகும் இல்லை. ஸோ 2 சைடுமே வந்து மார்க்கெட்டை வந்து ப்ரீமியம் கொஞ்சமாக கரைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ கடைசி நேரத்தில் தான் மார்க்கெட் கால் சைடு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிட்டு கால் சைடில் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.